ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இங்கே செம்ம மழைங்க. மழைக்கு அதுக்கும் சுட சுட சாப்பாட்டோட இஞ்சி புளி குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க இஞ்சி புளி குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி, தோல் நீக்கிட்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். புளியையுமே நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அது கூட 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 3 பல் பூண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன்னா உங்ககிட்ட நல்ல எண்ணெய் இருந்தால் நல்ல எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம், அது கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரணுன்றதுக்காக ஒரு பிஞ்சு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்க ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ வெங்காயமே நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டுமே நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா உங்களுக்கு வெங்காயம் பூண்டு கூட நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு அதில் நல்லா இறங்கும். அந்த ஃப்ளேவர் இறங்கும்போது அந்த வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சியுமே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு கூட தேவையான அளவு மிளகாய் தூளும் தனியாத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரையும். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை நல்லா வதங்கினோடனே கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கும்போது 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் சுண்ட விடலாம். சில பேருக்கு இஞ்சி புளி குழம்பு தண்ணியாக சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு திக்காக சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு வேணுன்ற எந்த கன்சிஸ்டன்சிக்கே வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்புமே நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. கடைசியில் பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான இஞ்சி புளி குழம்பு சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாப்பாட்டோட சைட் டிஷ்ஷாக அப்பளமும் வெண்டைக்காய் பொருளையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் அப்பளம் வச்சு சாப்பிட பிடிக்கும்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.